students, welcome to Hub of Trick channel. Last video நம்ம time, speed and distance ஓட basics formulasum அதை எப்படி நம்ம approach பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 3 types of questions அதை பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம மீத இருக்கிற டைப்ஸையும் அதை எப்படி நம்ம approach பண்றது அதுக்கான formulas என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது type 4. டைப் 4ல நம்மளுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ட்ரெயின் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ட்ரெயின் இன்ட்டு டைம் ஆஃப் செகண்ட் ட்ரெயின். ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஓகேவா? walking in opposite direction at 4 km per hour 5 km per hour. How far apart after 2 hours அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஏ வந்துட்டு இந்த சைடு நோக்கி போறாங்க. டூ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு ஏபி அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏ வந்துட்டு 4 km per hour அப்படின்ற ஸ்பீட்ல லெஃப்ட் சைடு மூவ் ஆகுறாங்க. அதே பி வந்துட்டு அதே பாயிண்ட்ல இருந்துட்டு 5 km per hour அப்படின்ற ஸ்பீட்ல ரைட் சைடு மூவ் ஆகிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு தூரமா இருப்பாங்க? ஹவு ஃபார் அப்பார்ட் ஆஃப்டர் 2 hours. 2 மணி நேரம் கழிச்சு இந்த ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? டி ஈக்குவல் டு என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன கிடைச்சிருச்சு? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஒன் டைம் ஆஃப் செகண்ட் ஒன். இங்கே நம்மளுக்கு T1ம் T2வும் சேர்ந்து 2 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரெண்டு பேரும் 2 hours தான் நடந்து போகிறாங்க. ஸோ வந்துட்டு டைம் வந்துட்டு நம்மளுக்கு சேம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா S1 ப்ளஸ் S2 காமனா T1 Tன்னு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீடை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம்னா 4 + 5 4 + 5 இன்ட்டு நம்மளுக்கு டைம் என்ன 2 hours 2. அப்போ 4 + 5 நம்மளுக்கு என்ன கிடைக்குது 9 இன்ட்டு 2. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 18 km. ஓகேவா? 2 ஹவர்ஸில் அவங்க ரெண்டு பேரும் 18 km அப்பார்ட்ஸில் இருப்பாங்க. ஓகேவா? இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டைப் 5. இதில் எதை பற்றி கேட்பாங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீமை பற்றி கேட்பாங்க. இப்போ இதை வந்துட்டு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரீம்னா என்ன டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றது பாருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு போட் இருக்கு. இதுதான் போட். போட் வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஓகேவா? அடுத்து வாட்டர் இருக்கு. இதுதான் வாட்டர். ஓகேவா? இப்போ ஸ்டில் வாட்டர் அப்படின்ற ஸ்பீடை வந்துட்டு y km per hour அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது இந்த வாட்டரோட ஸ்பீடு y km per hour. ஓகேவா? இப்போ ஸ்பீடு இப்போ வாட்டர் வந்துட்டு ரைட் சைடு ஃப்ளோ ஆகுது. ரைட் சைடு ஃப்ளோ ஆகுது. அதே இது போட்டும் ரைட் சைடு மூவ் ஆகுது. அதாவது இந்த வாட்டர் எந்த சைடு போகுதோ அதே சைடில் போட்டு போச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? இந்த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? அதே இது அப்ஸ்ட்ரீம் பாருங்க. அப்ஸ்ட்ரீமில் ஒரு போட் இருக்கு. போட் வந்துட்டு ரைட் சைடு மூவ் ஆகுது. அதே இது வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. ஓகேவா? இது வந்துட்டு y km per hourல மூவ் ஆகுது. இது வந்துட்டு x km per hourல போட் வந்துட்டு மூவ் ஆகுது. அப்போ வாட்டர் வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் போகுது, போட் வந்துட்டு ஒரு டைரக்ஷன் ஆப்போசிட்டான டைரக்ஷனில் போகுது. அதனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரீம். அதாவது முன்னோக்கி போகுதா? போட் வந்துட்டு தண்ணி வந்துட்டு போயிட்டு இருக்கு, இந்த சைடு போயிட்டு இருக்கு.
வாட்டர் வந்துட்டு இந்த சைடு போயிட்டு இருக்கு, போட் வந்துட்டு அதை தாண்டி முன்னோக்கி போயிட்டு இருக்கு, அதனால இது பேர் வந்துட்டு அப்ஸ்ட்ரீம். என்ன நம்மளுக்கு இந்த ஆப்போசிட் டு வாட்டர், வாட்டரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. இதுக்கு ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். டவுன் ஸ்ட்ரீம்ல இந்த வாட்டரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும், இந்த போட்டோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே இது அப்ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு போட்னா என்னன்னு தெரியும், ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரியும், ஸ்டில் வாட்டர்னா என்னன்னு தெரியும், ஸ்பீட் ஆஃப் வாட்டர்னா என்னன்னு தெரியும், டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரியும், அப் ஸ்ட்ரீம்னா என்னன்னு தெரியும். அதுக்கான ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எ போட் கோஸ் 20 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்க்கான ஃபார்முலா என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் இன் 2 ஹார்ஸ், 2 ஹார்ஸ்ல போகுது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன, d1 என்ன 20 கிலோமீட்டர், டைம் என்ன 2 ஹார், அண்ட் ரிட்டர்ன்ஸ், ரிட்டர்ன்ஸ்னா என்னது, போயிட்டு வருது. ஓகேவா? போறது டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்க எக்ஸ் பிளஸ் ஒய். அப்ப வர்றது எப்படி வருவாங்க, அந்த வேவ்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு, வாட்டர் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வராங்க. அப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன வந்துடுது, எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்றது கிடைச்சிருது. ஓகேவா? இது வந்துட்டு T2 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு, 4 ஹார்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன, ஃபைண்ட் த போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஸ்பீட். போட்டோட ஸ்பீட் என்ன, அந்த வாட்டரோட ஸ்பீட் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எழுதலாம், நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஓகேவா? நம்மளுக்கு ஸ்பீட் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு தான் எழுதுவோமா, ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய், அப் டவுன் ஸ்ட்ரீமுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய். அதே இது ஸ்பீட் அப் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு டவுன் ஸ்ட்ரீமு, இது வந்துட்டு அப் ஸ்ட்ரீம், ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதை நம்ம எழுதலாம், இந்த ஃபார்முலாவில் எழுதலாம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் நம்மளுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் அப் ஸ்ட்ரீமோடது என்ன, எக்ஸ் பிளஸ் சாரி டவுன் ஸ்ட்ரீமோடது என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஹார்ஸ், 2 ஹார்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து கேன்சல் பண்ணலாம், மல்டிப்ளேயில் தானே இருக்குது, கேன்சல் பண்ணணும்னா 1 2 is 2, 10 2s are 20. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்றது கிடைக்குது. இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, அதே 20 கிலோமீட்டர் தான், போக வர ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். ஸோ வந்துட்டு நான் 20 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன். 20 கிலோமீட்டர் ஈக்குவல் டு இது வந்து என்னது, ரிட்டர்ன்ஸ். ரிட்டர்ன்ஸ்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டோம், எக்ஸ் மைனஸ் ஒய் அப் ஸ்ட்ரீம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்பீடு. ஓகேவா? அடுத்து டைம், டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, 4 ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 4. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 5 4s are 20. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குது. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. இது வந்துட்டு எனக்கு என்ன, செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கேன்சல் பண்ணோன்னா இங்கே வந்து ப்ளஸ் ஒய் இருக்குது, மைனஸ் ஒய் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் 2x ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 2 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் இது வந்துட்டு கேன்சல் பண்ணுறேன். என்ன கிடைக்குது, 7.5. x equal to 7.5 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் இந்த எக்ஸை வந்துட்டு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 7.5 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த ஒய் எங்கிட்டு கொண்டு வந்துட்டு இந்த 5 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா 7.5 மைனஸ் 5 நம்மளுக்கு என்ன போயிடுச்சு, 2.5 ஈக்குவல் டு ஒய் அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? போட்டோட ஸ்பீட் என்ன நம்மளுக்கு எக்ஸ், ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன ஒய்.
இந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது புரியலன்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், if a man rows 15 km downstreams in 3 hours. downstreamனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்பீடோட ஃபார்முலா x plus y. ஓகேவா? and 9 km upstream. upstreamனா என்ன ஃபார்முலா? x minus y in 3 hours. find the stream speed. stream speed என்ன? நம்மளுக்கு y. y யோட வேல்யூ தான் என்ன அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போட்னா x, ஓகேவா? ஸ்ட்ரீம்னா y. இதை மறந்துடக்கூடாது. போட்னா x, ஸ்ட்ரீம்னா y. இப்போ நம்மளுக்கு வந்து இதை ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அப்போ 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் நம்மளுக்கு என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். டைம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஹார்ஸ். 3 இதை கேன்சல் பண்ணோம்னா 5 3s are 15. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிலோமீட்டர். 9 ஈக்குவல் டு ஸ்பீட் என்ன நம்மளுக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டைம் என்ன? 3 ஹார்ஸ். இப்போ இதை கேன்சல் பண்ணனா 1 3 is 3, 3 3s are 9. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. இதை நான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஒய் ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x ஈக்குவல் டு 5ல் 3 ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8. அப்போ x ஈக்குவல் டு 4 அப்படின்ற வேல்யூ கிடைச்சிருச்சு. போட்டோட ஸ்பீட் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த 4 வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 4 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, y ஈக்குவல் டு 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகேவா? இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன? 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே, y ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே இது போட்டோட ஸ்பீட் கேட்டிருந்தாங்கன்னா x ஈக்குவல் டு 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்போ இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். டைப் 6. டைப் 6 பார்த்தீங்க அப்படின்னா ரேஸ் அண்ட் சேஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது. நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A beats B by 20 meter in 100 meter race. ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் A is to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்றது பாருங்க. A வந்துட்டு B-யை 20 மீட்டர் கேப்ல இருக்கு பீட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஏவும் பியும் இருக்காங்க. ஏ ஓடி 100 மீட்டர் ரேஸ்ல வின் பண்ணிடுறாங்க. எப்படி வின் பண்றாங்க? பி வந்துட்டு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பீட் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு 20 மீட்டர். இங்க வந்துட்டு பி இருக்காங்க, இங்க வந்துட்டு ஏ இருக்காங்க. ஏ வந்துட்டு வின் பண்ணிடுறாங்க. பி வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு 20 மீட்டர் முன்னாடி இருக்காங்க. அப்ப இவங்க டிராவல் பண்ணி வந்த டிஸ்டன்ஸ் என்ன? 80 மீட்டர். ஓகேவா? இப்போ இவங்களோட ஸ்பீட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஏ வந்துட்டு 100 மீட்டர் ஓடிட்டாங்க. பி வந்துட்டு எத்தனை மீட்டர் ஓடி இருக்காங்க? 80 மீட்டர் தான் ஓடி இருக்காங்க. 80 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி, ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 100 டிவைடட் பை 80 கேன்சல் பண்ணோம்னா 5 4. ஓகேவா? அப்போ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 5:4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை பொறுத்து தான் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கொண்டு வர முடியும். இதுக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், A runs 25% faster than B and gives him 20 meter start in 100 meter race. Find who wins அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு பாருங்க. இப்போ ஏபி இருக்காங்க. ஓகேவா? ஏபி இருக்காங்க. இதான் ஸ்டார்டிங் லைன். ஓகேவா?
B வந்துட்டு 20 மீட்டர் ஸ்டார்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது B வந்துட்டு இவ்வளவு தூரம் கழிச்சு இது வந்துட்டு 20 மீட்டர் கேப். ஓகேவா? இங்க இருந்து தான் B வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. A வந்துட்டு 100 மீட்டர்ஸ் ஓடணும். 100 மீட்டர்ஸ். இதுதான் ஃபினிஷிங் லைனு, இது ஸ்டார்ட் லைனு. ஓகேவா? A வந்துட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுற நேரத்துல B வந்துட்டு 80 மீட்டர்ஸ் ஓடணும். ஓகேவா? இது வந்துட்டு எத்தனை 80 மீட்டர்ஸ். B வந்துட்டு 20 மீட்டர்ஸ் அகெட்ல இருந்து தான் ரன் ஸ்டார்ட் பண்றாங்க. A வந்துட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுற நேரத்துல B வந்துட்டு 80 மீட்டர்ஸ் தான் ஓடுறாங்க. ஓகேவா? அப்ப A வந்துட்டு எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறாங்க? 25% ஃபாஸ்டா ஓடுறாங்க. இப்போ A வந்துட்டு 100 மீட்டர்ஸ் ஓடுற நேரத்துல B எவ்வளோ நேரம் ஓடுறாங்க? 80 மீட்டர்ஸ் தான் ஓடுறாங்க. 80 மீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா, அதாவது A டிவைடட் பை B வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 100 டிவைடட் பை 80 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5/4. 5/4 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. அப்ப A டிவைடட் பை B ஈக்குவல் டு 5/4. அப்போ A ஈக்குவல் டு 5/4 இன்ட்டு B. அப்ப B வந்துட்டு எத்தனை மீட்டர்ஸ் ஓடுறாங்க? 80 மீட்டர்ஸ் ஓடுறாங்க. அப்ப A ஈக்குவல் டு 5/4 இன்ட்டு 80 கேன்சல் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 20. 5/20s are 100. A வந்துட்டு 100 மீட்டர் ஓடி இருக்காங்க. இப்ப இதே இதை வந்துட்டு Bக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு B ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? B ஈக்குவல் டு இந்த 4 மேல போயிடும். 4 டிவைடட் பை 5 இன்ட்டு A. A ஓட நமக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 100. இப்ப இதை கேன்சல் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. 4 2s are 8. 80 மீட்டர். இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? A வந்துட்டு 100 மீட்டர்ல ஓடுறாங்க. 100 மீட்டர் ஓடுற நேரத்துல B வந்துட்டு 80 மீட்டர்ஸ் ஓடிடுறாங்க. ஓகேவா? அப்ப A வின் பண்ணிட்டாங்க அப்படின்றத போடக்கூடாது. ஏன்? நம்மளுக்கு B வந்துட்டு 20 மீட்டர்ஸ் கேப்ல தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப +20. ஓகேவா? அப்ப B வந்துட்டு ஆல்ரெடி 20 மீட்டர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து 80 மீட்டர்ஸ் கவர் பண்றாங்க. அப்ப 80 + 20 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 100 மீட்டர். ஓகேவா? அப்ப ஏவும் 100 மீட்டர் ஓடிடுறாங்க, பியும் 100 மீட்டர் ஓடிடுறாங்க. அப்ப யார் வின் பண்ணியிருப்பா? யாருமே கிடையாது. ரெண்டு பேரும் ஃபைனல்ல கரெக்டான டைம்ல ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்ப யாருமே வின் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நோபடி வின்ஸ். நோபடி வின்ஸ். ஓகேவா? இதை நான் இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா கவனிங்க. A runs 25% faster than B and gives him 20 meter start in 100 meter race. Aவும் Bயும் 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறாங்க. ஓகேவா? A வந்துட்டு 100 மீட்டர்ஸ் ஓடிடுறாங்க. B வந்துட்டு 20 மீட்டர் ஸ்டார்ட், அதாவது 20 மீட்டர் கழிச்சு தான் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. B வந்துட்டு 20 மீட்டர் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி B வந்துட்டு 20 மீட்டர்ஸ் ஓடிட்டாங்க. ஓகேவா? ஏவும் பியும் ஓடுறதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சு அதில் ஏ எவ்வளோ கோடி இருக்காங்க, பி எவ்வளோ கோடி இருக்காங்க அப்படின்ற ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். பி எவ்வளோ கோடி இருக்காங்க? +80 ஈக்குவல் டு 100 மீட்டர். அப்போ ஏவும் 100 மீட்டர் கோடிடுறாங்க, பியும் 100 மீட்டர்ஸ் கோடிடுறாங்க. அப்போ இந்த ரேஸில் ரெண்டு பேரும் சேம் டைமில் சேம் மீட்டரை கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேமில் யாருமே வின் பண்ணல. ஓகேவா? அல்லது ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நோபடி வின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.